கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் சீனி, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனவெல்லம், பனக்கல்கண்டு இவைகளில் சீனியை விட இவைகள் சிறந்தவையா? குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கும் உடன் பருமன் உள்ளவர்களுக்கும் சிறந்தவை என்று விரிவாக பார்ப்போம். நான் டாக்டர் முகமது கிசார், கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக. கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி. பொதுவாக இன்று எங்கே பார்த்தாலும் எல்லாருமே நான் டீக்கு, பாலுக்கு, காஃபிக்கு நாட்டு சர்க்கரை போட்டு திங்கிறேன், கருப்பட்டியை போட்டு குடிக்கிறேன், பனங்கள் போட்டு குடிக்கிறேன், அதனால் எனக்கு சர்க்கரை வியாதி கூடாது, என் உடன் பருமன் கூடாது, அப்படி ஏதோ இந்த நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் பனங்கள் கண்டும் சர்வநோக நிவாரணி போல பிரகடனப்படுத்துகிறார்கள். அது உண்மை என்பதை விரிவாக பார்ப்போம். பொதுவாக இந்த சீனி, நாட்டு சர்க்கரை இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் இது ரெண்டுமே கரும்பில் இருந்தால் கொண்டு வரப்படுகிறது. அது மாதிரி கருப்பட்டி, பனவெல்லம் பனை மரத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. இதில் அனைத்துலேயுமே பேசிக்காக கார்போஹைட்ரேட் சுக்ரோஸ் என்பது இருக்கும். இந்த சுக்ரோஸ் என்பது குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டும் சேர்ந்த கலவை. உடம்புல அது ஜீரணத்த பிறகு ரத்தத்தில் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் மாறுது. ஆகவே இதில் எதை சாப்பிட்டாலும் சுகரை ஏற்றக்கூடிய தன்மை இருக்கிறது. சீனியில் 100% சுக்ரோஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னா, மாவுச்சத்து இருக்குதுன்னா, இந்த நாட்டு சர்க்கரையில் 90% இருக்குது. கருப்பட்டியில் ஏறத்தாழ அதே அளவு தான் இருக்குது. அதனால் இதனுடைய கார்போஹைட்ரேட் அளவுகள் ஏறத்தாழ ஒரே அளவு இருக்கிறதுனால இவை அனைத்துமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சர்க்கரையை அதிகப்படுத்தும் தன்மையும் உண்டு, உடல் பருமனை கூட்டக்கூடிய தன்மையும் உண்டு. பொதுவாக இந்த நாட்டு சர்க்கரை என்பது கரும்பில் எடுக்கப்படும். இந்த நாட்டு சர்க்கரையில் 90% கார்போஹைட்ரேட் சுக்ரோஸும் ஒரு 10% மொலாசஸும் இருக்கும். இது நான் ஆவரேஜாக சொல்கிறேன். இந்த மொலாசஸ் இருக்கிறனால தான் நாட்டு சர்க்கரைக்கு அந்த கலர் கிடைக்குது. ஸோ இந்த நாட்டு சர்க்கரையிலேருந்து சீனியை உருவாக்க என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டு சர்க்கரையை சென்ட்ரிஃபியூஜ், ஆலையில் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. அது வெள்ளை கலர் சீனியாக கிடைச்சிடும். இந்த மொலாசஸ் தனியாக போயிடும். இந்த மொலாசஸ் மதுபான ஆலைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சீனி வெள்ளையாக கிடைத்த சீனி ஆக்சிடைஸ் ஆகி கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சல்ஃபடைசேஷன் ப்ராசஸ் மூலமாக அது சல்ஃபர் டை ஆக்சைடு ஆட் பண்ணி அது கலர் மாறாமல் தடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் அதை சீனியில் தங்கிடலாம். இந்த சல்ஃபர் மனித உடம்புக்கு கேடு விளைவிப்பான்னு பல ஆய்வுகள் பண்ணும்போது ஒரு சில ஆய்வுகள் இந்த சல்ஃபர் கொஞ்சம் இருக்கிற சல்ஃபர்னால மனித உடம்புக்கு விளைவுகளை ஏற்படுத்தலன்னு சொல்லுது. அநேகமான ஆய்வுகள் இந்த சல்ஃபர் அமௌண்ட் மனித உடம்புக்கு தீங்கு ஏற்படுத்த அளவை விட, அதாவது 70 ppm விட மிக மிக குறைவாக இருக்கிறனால மனித உடலுக்கு இந்த சீனியில் உள்ள சல்ஃபர்னால எந்த ஆபத்து கிடையாது பல ரிசர்ச் சொல்லுகின்றன. மேலும் இந்த சல்ஃபர், அதாவது இந்த நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனவெல்லம், பனக்கல்கண்டு இவையெல்லாம் சீனி நமக்கு தேவையான இனிப்பு தரத்துக்கு 1.5 டீஸ்பூன் போடணும்னா இவைகளை 2 டீஸ்பூன் போடணும். மனுஷன் இனிப்புக்காக வேண்டி சீனியை போடும்போது 1.5 டீஸ்பூன் போட்டால், அதே நாட்டு சக்கரை 1.5 டீஸ்பூன் போட்டால் அது டேஸ்ட் கிடைக்கும் போது கொஞ்சம் கூட தான் போடுவாங்க. அப்போ அந்த எஃபெக்ட் எல்லாம், சர்க்கரையை உயர்த்தக்கூடிய எஃபெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மேலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்தில் நம்ம சாப்பிட்ட உடனே சர்க்கரையை அழுத்த உயரும் இண்டெக்ஸ் கருப்பட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் கேரத்தில் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தின காரணத்துக்காக சீனியை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சாப்பிட்றது கொதிக்கிற தண்ணிக்கு பயந்து எரியிற தீல உள்ள கதையாயிரும். இருந்தாலும் இந்த நாட்டு சர்க்கரை கருப்பட்டியில் அதை விட கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கொண்டாலும் நம்ம தேவையான சிறிதளவு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகள், உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த சீனியோ, நாட்டு சர்க்கரையோ, கருப்பட்டியோ, பனங்கல்கண்டையோ, பனை வெள்ளத்தையோ அறவே அவாய்ட் பண்ணது தான் நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சீனி எவ்வளோ அளவு போடணும் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். மற்ற குழந்தைகளும் சர்க்கரை நோய் இல்லாதவர்களும் டேஸ்ட்டுக்காக சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த நாட்டு சர்க்கரையில் மற்ற தாது பொருட்கள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மேங்கனீஸ், அயன் இவையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தாங்க. ஆனால் இந்த தாது பொருட்கள், இந்த கால்சியம், அயன் அளவு இந்த நாட்டு சர்க்கரையில் இருக்கிறது மிக 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 குறைவு. நம்ம உடம்புக்கு
அன்றாட தேவைக்கான அயனையோ கால்சியம் எடுக்கிறதுக்காக வேண்டி நாட்டு சர்க்கரை எடுத்துட்டா ஒரு நாளைக்கு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரை எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்கும்போது இந்த அயனுடைய தேவையோ அல்லது கால்சியம் தேவையோ பூர்த்தி செய்யப்பட்டாலும் மனிதனுக்கு சர்க்கரை நோய் அதே அளவுக்கு அதிகமாகி அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம். அதுக்காக அயன் தேவைக்காக வேண்டி ஒரு கட்டு கீரை எடுத்துக்கலாம், கால்சியம் தேவைக்கான ஒரு கப் பால் எடுத்துக்கலாம். இவைகளை விட ஒரு 6 மடங்கு 7 மடங்கு அதிகமாக எடுத்தால் தான் அந்த அளவுக்கு கிடைக்கும். மேலும் இந்த இனிப்புகள், அது சீனியாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், அல்லது பனை வெல்லமாக இருக்கட்டும், கருப்பட்டையாக இருக்கட்டும், இது எல்லாமே அது எடுக்கும்போது மூளையில் வந்து ரிவார்ட் சென்டரை தூண்டி விட்டு திரும்ப திரும்ப நம்ம இனிப்புக்கு அடிமையாக்கி வைக்கிறது. அது நல்ல இது கிடையாது. அதனால் நம்ம வந்து எல்லோருமே, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், உடல் பருமன் உள்ளவர்கள் வந்து இதை தவிர்த்து விடுவது நல்லது. ஆனால் நம்ம விவசாய பொருட்களை ஊக்கப்படுத்துக்க வேண்டி பனை பொருட்களையும் கரும்பு பொருட்களையும் ஊக்குவிக்க வேண்டி சீனிக்கு பதிலாக இதை வேணால் பரிந்துரைக்கலாம். பட் அது குறிப்பிட்ட அளவுள்ள தான் எடுத்துக்கொள்ளணும். என்ன நேயர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.